சார் இங்கதான் இப்ப இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயத்த சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல, காங்கிரஸ் வலுவிழந்து போயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதனால நாங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறோம், அதிக சீட்டு கேட்கிறோம்னு சொல்றாருல. இப்ப இந்த கோரிக்கை காங்கிரஸ் உண்மையிலே வலுவிழந்து போயிருக்கு, அதனால இந்த கோரிக்கையா, இல்ல திமுக மீது தமிழக மக்களுக்கு ஒரு அதிருப்தி கிரியேட் ஆச்சு, இல்ல இந்த கூட்டணி நாம தொடர்ந்து நீடிச்சோம் அப்படின்னா நமக்கான ஒரு அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படிங்கறதுனால காங்கிரஸ் இப்ப அதிக சீட்டுகள் கேக்குதா? அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடுங்கிறது ஒரு கணக்கு. இன்னொன்னு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. என்ன பழைய கணக்குனா, 2006 வெறும் 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை காங்கிரஸ் கட்சி. அப்ப அவர்களுடைய 34 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தான் அந்த ஆட்சி நடத்த முடிஞ்சது. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு திமுக அரசாங்கம். அப்ப நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோமே, இப்ப எங்க கட்சி வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க வெளிப்படையா கேட்கறாங்க. ஓகே, நாங்க அப்ப உதவி செய்யணும். 2006 எங்களுடைய துணையில் தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க, இப்ப இல்லையே, இப்ப எங்களுக்கு ஏன் நீங்க அமைச்சர்கள் இடம் தரக்கூடாது?